குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என்னோட சக்ஸஸ்க்கு ஃபஸ்ட்டு காரணம் எங்கள் அம்மா அப்பா தான். 2 பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். இதான் என் அம்மா அப்பா. என்ன சொல்லணும்னா, இவங்க 2 பேருமே படிக்கல. அம்மா படிக்கல, அப்பா வந்து +2 வரைக்கும் படிச்சிருக்காரு. 2 பேருமே நான் பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொன்று என்ன, எங்கள் அப்பா வந்து எப்போவுமே செருப்பே போட மாட்டாங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, செருப்பு போடாமல் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏடா அவர் செருப்பு கூட போடாமல் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லியிருக்கேன் நிறைய டைம் போடுங்கன்ட்டு. ஆனால் செருப்பே போட்டதே கிடையாது. அதுவே எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். சொந்தக்காரங்க அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, என்ன பையன் படிச்சுட்டே இருக்கான், இன்னும் எவ்வளோ நாள் தான் படிக்க வச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பழைய டிவிஎஸ் 50 இருக்கும். முன்னாடி 2 மூட்டை கத்திரிக்காய் வச்சுப்பாரு, பின்னாடி ஒரு 2 மூட்டை இருக்கும். டெய்லி அதை சந்தையில் கொண்டு போய் போட்டு அதில் வர காசில் தான் எங்களை படிக்க வச்சாங்க. நான் பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கேன். என் தம்பி வந்து சித்தா படிச்சிருக்கான். சித்தா முடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் அவனும் ட்ரை பண்ணிட்டுருக்கான். 2 பேருமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அதில் வர சம்பாத்தியை வச்சு மட்டும்தான் எங்களை படிக்க வச்சாங்க. அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டாங்க. இருக்கிற கடன் எல்லாம் வாங்கி அவங்க நினச்சது ஒன்றே தான், பசங்க வந்து படிக்கணும். அது யார் எவ்வளோ பேர் சொன்னாலும் சரி, பசங்க படிக்கணுன்றதுல ரொம்ப ஒரு இதாக இருந்தாங்க. நான் ஆக்சுவலாக 2019 பாஸ்ட் அவுட்டு. பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சுரேஷ் அகாடமி தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு இதே நாள் இங்கே தான் கிளாஸ் நடந்துச்சு. ராஜா சார் தான் கிளாஸ் எடுத்தார். அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஃபஸ்ட் நாள். என்னென்னா, உங்கள் கூட ஒரு 5 பேர் கேங்காக இருப்பாங்க, ஆனால் அதில் எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போகாமல் இருப்பீங்க, அன்றைக்கி தான் அந்த பெயின் என்னன்றது தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் வந்து ஒரு 5 பேர் வந்தோம். 2 பேர் டிஎன்பிஎஸ்சி, 2 பேர் பேங்கிங், இன்னொருத்தனா. எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்க. போன குரூப் 2ல் ஒருத்தன் போனான், குரூப் 4ல் போயிட்டான், பேங்கிங் போயிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. எனக்கு அப்போ தான் அவர் சொன்னது எனக்கு ரியலைஸ் ஆச்சு, என்னடா நம்ம இன்னும் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கோவிட் அப்போ மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு 2022 ஜூலையில் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணுறப்போ சூப்பர் பேட்ச் போயிட்டேன். உண்மையாகவே சார் சூப்பர் பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர் பேட்சில் காலையில் 5:30 மணிக்கு ஃபஸ்ட்டு உட்கார ஸ்டூடெண்ட் வந்து நானாக தான் இருப்பேன். நான் ஒன்றுமே பண்ணல, டெய்லியும் காலைல சூப்பர் பேட்ச் போயிடுவேன். அங்கே வைக்கிற டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவேன், அங்கே இருக்க மார்க் டெஸ்ட்டை நான் போடுவேன். இதை மட்டும்தான் நான் ரெகுலராக பண்ணிட்டே இருந்தேன். ரிசல்ட் சொல்கிற அன்றைக்கி கால் பண்ணி ஃபஸ்ட்டு அம்மாட்ட தான் சொன்னேன். அவங்க உண்மையாகவே ரொம்ப அழுதுட்டாங்க. அப்பாட்ட லேட்டராக தான் சொன்னேன். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நினச்சதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி என் தம்பி அச்சீவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது என்னோடய சக்ஸஸ்க்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் யாருன்னா, என் கூட பிறந்திருந்தா கூட இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பைந்தமிழ் செல்வி அவங்க வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஏஎஃப்ஓவாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள ஸ்டேஜுக்கு வர இவங்க எப்படின்னா, எங்கள் ஊர் தான். சும்மா எதர்ச்சியாக பேசினப்போ அவங்களும் எல்லாம் எங்கள் ஒன்றா தான் வந்து ஜாயின் பண்ணோம். இவங்க 2022 இதே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் படித்து தான் ஏஎஃப்ஓவை ஜாயின் பண்ணாங்க. ஏஎஃப்ஓவை ஜாயின் பண்ணாங்க. என்னன்னா, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. என்கிட்ட லேப்டாப் கிடையாது, இவங்க லேப்டாப்பில் தான் நான் டெஸ்ட் போட்டேன். எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலும் அவர் தயங்காமல் பண்ணுவாங்க. இன்னொன்று, பேங்க்கில் நடக்கிறத வந்து டெய்லி என்கிட்ட சொல்லுவாங்க. நான் இது பண்ணேன், இவ்வளோ லோன் கொடுத்தேன், இவ்வளோ இது பண்ணன்றது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம என்னக்கிட்ட அந்த இடத்துக்கு போகிறது அப்படின்றதுல ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துகிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப சப்போர்ட் பண்ணது தான். அதே மாதிரி ரிசல்ட் ஃபஸ்ட்டு பார்த்தது அவங்க தான். பார்க்குற அன்றைக்கி இங்கே வந்துட்டாங்க. எனக்கு தெரியாது, என்னடா ஒரு ரிசல்ட்டுக்காக அவ்வளோ எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் வெயிட் பண்ணது வந்து இவங்க தான். ஏப்ரல் 1 அன்னைக்கு இதே சுரேஷ் இன்ஸ்டியூட் வந்து என் ரிசல்ட் பார்த்துட்டு போனாங்க. இன்றைக்கி எனக்காக எங்கள் வீட்டை பார்க்கணுன்றதுக்காகவே இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் என்னோடய சக்ஸஸ்க்கு இன்னொரு பெரிய காரணம். இதுக்கு அடுத்தது என்னோடய சக்ஸஸ்க்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா நான் ரொம்ப டீமோட்டிவேட்டடாக இருக்கப்போ எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணனாலே ரொம்ப மோட்டிவேட்டடாக பேசுவாங்க. நான் இதை விட்டு போயிடலான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறப்போ, இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட்டடாக பேசினது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க அடுத்தது என் தம்பி, அவன் சொல்லுவான், உன்னால் முடியும், நீ படி, நீ கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவனை தாண்டி அவன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. அண்ணா உங்களால் முடியும்ண்ணா, நீங்கள் படிங்க, உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்கன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். அதை தாண்டி அடுத்து என் ரூம்மேட்ஸ் 4 பேர் இருக்காங்க. சுஜித், வாசு, சரவணமூர்த்தி, கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எனக்கு காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்க விருப்பப்படுவேன், ஆனால் நான் எந்திரிக்க மாட்டேன். அவங்க சுஜித் அண்ட் வாசு அங்கே இருக்கான், அவனை ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். அவங்க 2 பேர் தான் வந்து எனக்கு காலைல 4 மணிக்கு என்னை எழுப்பிடுவாங்க. அதாவது எந்திரிச்சுன்னா அவங்க நைட் வரைக்கும் படிச்சிருப்பாங்க, ஆனால் எனக்காக அவங்க 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு என்னை எழுப்பி விட்டுட்டு அவங்க திரும்ப தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுநலமாக அவங்க ஹெல்ப் பண்ணதுனால அதை மட்டும்தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ். அதுக்கடுத்து முக்கியமாக இந்த அகாடமிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையாக சூப்பர் பேட்சுன்றது ஒன்று இங்கே இல்லைன்னா நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. சூப்பர் பேட்சுக்கு ஏதோ ஸ்கூலில் ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படின்னா, அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க, நீ லீவ் போட்டேன்னா ஏன் லீவ் போட்டேன்னு ரீசன் சொல்லிட்டு தான் உள்ளே வரணும். அதுக்கடுத்தது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைனில் நிற்க வச்சு கொஸ்டின் கேட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. டெஸ்ட்டில் மார்க் குறைஞ்சா ராஜா சார் ஒவ்வொருத்தரையே கேட்பாரு,
ஏன் மார்க் குறைஞ்சிருக்கு, ஏன் இந்த செக்ஷனில் இவ்வளோ கம்மியாக மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருகிட்டே கேட்பாரு. ஸோ இந்த எஃபோர்ட்லாம் தான் சேர்ந்து நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் +2 முடித்தேன். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா காசு இல்லாமல் நான் வேலையை விட்டு நின்றுட்டேங்க. இன்றைக்கி என் கூட சேர்ந்த பையன் இன்றைக்கி 34,000 சம்பளம் வாங்குறான். ஆனால் நம்ம விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. 2 ஏக்கரா காடு இருக்குது, விவசாயத்தை வச்சு தான் படிக்க வைக்கிறேன். ஒருத்தரை வந்து மண்ணை பற்றி படிக்கணும், இன்னொருத்தரை வந்து நம்மளால் எம்பிபிஎஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சித்தா படிக்க வச்சேங்க. சித்தா படிக்கிறதுக்காக பேங்க் எக்ஸாமுங்கிறதுனால நான் உங்களுக்கு இது ஒன்று மட்டும் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லைங்க. அதாவது லோனுக்காக போயிருந்தேன், நம்ம ஊர் லோனுக்காக. ஏன்னா நம்மளோட தனியார் காலேஜ் தான் கிடச்சதுங்க, அதே லாஸ்ட்டு சீட்டு தான் கிடச்சிது. சரி ஏதோ ஒன்று படிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சேர்த்தேன். அவங்க பணம் அதிகமாக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு லோனுக்காக போயிருந்தேன். அந்த லோனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, லோனெல்லாம் தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்ன பண்ணாரு தெரியுங்களா? அதாவது ஒரு சமாச்சாரம் இது கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாருங்க. மறுபடியும் அந்த கையெழுத்து வாங்கிட்டு போனால் அடுத்த கையெழுத்து கேட்பாரு, இன்னொன்று வாங்கிட்டு வா அப்படிம்பாரு. இப்படியே என்ன ஒரு 60 நாள் இழுக்கடிச்சாரு. அந்த 60 நாள் இழுக்கடிச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருங்க. 2வது மேனேஜர் வந்தார், அவர்கிட்ட போய் சீட்டை கொடுத்தேன். கல்வி லோன் தரதில்லைங்க, கல்வி லோனுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லைங்க சார், அந்த பழைய மேனேஜர் தரேன்னு சொன்னாருங்க, நான் அதனால் இதெல்லாமே ரெடி பண்ணி ஒரு 4000 ரூபா செலவு பண்ணி ரெடி பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நாங்கள் கல்வி கடன் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் அந்த மேனேஜர்கிட்டே போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. நான் உடனே சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விவசாயமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னார், கண்டக்டாக போயிட்டுருக்காரு, டிரைவருங்க, ஏடிசியில் போகிறாரு. அவர் சொன்னார், மேனேஜர்கிட்ட பேசி பார்க்குறேன் நான் அப்படின்னாரு. மறுபடியும் அவர் போய் பேசினாருங்க. அவர் பேசின உடனே சரி வாங்க பார்க்கலான்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது ஒன்று தான் சொன்னார். நான் உள்ளே போகலைங்க, நான் என்னை பார்த்தாவே லோன் இல்லைன்றாருங்க, நான் வரல அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அவர் போய் பேசிட்டு ஒரு வாரம் கழித்து பையனை கூட்டிகிட்டு சொன்னார். பையனை கூட்டிகிட்டு உள்ளே போனேங்க. போன உடனே அவர் மார்க்கை வாங்கி பார்த்துட்டு, ஏன் என்கிட்ட இவ்வளோ நாள் வரல, ஏன்னா 10th வந்து 492 மார்க் எடுத்திருந்தாங்க, ஏன் வந்து கேட்கல அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேங்க, நீங்கள் வந்து உள்ளேயே என்னை அலோவ் பண்ணலைங்களே, மார்க்கை காட்டுறதுக்கு உள்ளேயே வர வேண்டாங்கிறாரு, நான் எப்படி உங்களை வந்து கேட்பேன் அப்படின்னாரு. அதனால் இந்த சமயத்தில் இவ்வளோ ஒரு பையனுக்காக, ஆனால் எனக்கு என்னென்ன தெரியுதுன்னா, கல்வி வந்து வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு எல்கேஜிக்கு என்ன செலவாகுன்னு தெரியுது இல்லைங்க. 2021 பையனுக்காக ஒரு 10,000 ரூபா கொண்டாந்து கட்டிட்டு போனேன். இன்றைக்கி 3 வருஷமாக படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து எங்களுடைய கண்ணீருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஏன்னா இந்த மாதிரி நான் இங்கே இந்தியாவிலேயே நான் பார்த்தது கிடையாதுங்க. சுரேஷ் அகாடமி மாதிரி ஒரு அகாடமி இந்தியாவிலே பார்த்தது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் பையனுக்கு தெரியும், வருஷம் 3 லட்ச ரூபா கட்டுவேன். அந்த 3 லட்சம் ஒரு 50,000 கட்டலைன்னா கூட ஒரு 10,000 ரூபா பணம் கம்மினா வெளியே நிற்க வச்சுருவாங்க சித்தாவில். அந்த மாதிரி இருக்கிற இன்னைக்கு சூழ்நிலை பணம் வியாபாரமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து ஏழையும் வந்து பணக்காரன் ஆகலாங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த சுரேஷ் அகாடமி நடந்துட்டு இருக்கு. அதான் அகாடமிக்கு கோடி நன்றிங்க. அதே மாதிரி உதவி பண்ண ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் நன்றிங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேர் மட்டும் சொல்ல மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். கிரி, அவன் வந்து Group 2ல முடிச்சுட்டு இப்போ Group 2 வந்து கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணிட்டுருக்கான். அடுத்து வசந்த், அதுக்கு அடுத்தது அர்ச்சனா, அனுஜா, அதுக்கப்புறம் பிரதீபன், சேகர் ப்ரோ. இவங்க எல்லாரும் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அந்த லோன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த லோன் வந்து அவர் மறுபடியும் வாங்கி மார்க்கை பார்த்துட்டுங்க. ஆனால் அந்த மேனேஜர் மாதிரி நம்மளை பேசணுவரும் கிடையாதுங்க. 2வது அந்த மேனேஜர் மாதிரி லோன் போட்டு கொடுத்தரும் கிடையாதுங்க. மார்க்கை பார்த்துட்டுங்க 3 மணிக்கு, அதாவது உடனே 12 மணிக்கு கையெழுத்து வாங்கினாருங்க, 3 மணிக்கு டிடி கொடுத்துட்டாரு. அன்னைக்கேங்க ஒரு நாள் கூட டிலேட் பண்ணல. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக வேலை செஞ்சார். லோனை கட்டுறீங்களே பண்ணார், கண்டிப்பாக கட்டிடுவோங்க, நம்ம வந்து யாரையும் ஏமாத்துறதில்ல அப்படின்னா. ஆனால் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு தான் கேட்டார். சார் அவங்க 1 லட்ச ரூபா தான் டிடி கொடுப்பாங்க அப்படின்னு. அந்த 1 லட்ச ரூபாய் அவங்க வந்து பழைய மேனேஜர் கூட 60,000 தான் தரனாருங்க. ஆனால் அந்த நம்மளை உள்ள விடமாட்டோன்னு சொன்ன மேனேஜர் வந்து 1 லட்ச ரூபாயும் கொடுத்தாரு. 1 லட்ச ரூபாயும் கொடுத்து டிடி அன்னைக்கே கொடுத்தாங்க. எனக்கு அவரை இன்னமும் மறக்க முடியலைங்க. பரமத்தியில், நாங்கள் சேலம் மாவட்டங்க, அவர் பரமத்தியில் வேலை செய்கிறார், இன்னும் அவரை மறக்க முடியல. நல்ல ஒரு இதுங்க. அது மாதிரி பேங்கில் நீங்கள் சம்மந்தப்பட்டீங்க. ஒரு ஏழையை வந்து பணக்காரருக்கு தான் உதவி செய்யணும், இல்லை ஏழைக்கு நீங்கள் மெயினாக பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த கஷ்டத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு நான் பையனுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னொருத்தர் உருவாகிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கணும். இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். ஏன்னா நானும் இந்த ஸ்டேஜில் வந்திருக்கேன். நான் 2022 பாஸ்ட் அவுட்டு AFO யூனியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம், ஒரு 10 பேர் வந்தோம். அதில் 8 பேர் கிளியர் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 2 பேர் மட்டும் இருக்காங்க. அதில் அருண், என்னோட அண்ணன், அவன் கிளியர் ஆகியிருக்கான். இன்னும் ஒருத்தர் மட்டும் இருக்காங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2019 பாஸ்ட் அவுட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நான் கூட இருந்திருக்கேன். அவங்க எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கிறது நான் பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டோம் தான். பட் ஆனால் இப்போ ராஜா சார் இருக்கார், இவ்வளோ தூரம் இப்போ நாங்கள் இப்போ கூட இல்லை. பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் ராஜா சார் வந்து சப்போர்ட் பண்ணி
அருணா அப்படின்னு நேம் சொல்லி மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்கனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதோட பெயின் தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளியர் ஆகிட்டாங்க, நாம் மட்டும்தான் இருக்கோம், நம்ம மட்டும் போகலை அப்படின்றப்போ அவங்க எல்லாருமே ஒர்க்கில் வந்து பிஸியாகிடுவாங்க. பட் அதையும் தாண்டி இவங்க இன்னும் அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு ஃபேமிலி ப்ரெஷர், அதையும் தாண்டி கன்சிஸ்டன்சி. ஏன்னா எவ்வளோ ஃபெயிலியர். நான் தான் எல்லா எக்ஸாமுக்கும் ரிசல்ட்டு பார்ப்பேன். எல்லா ரிசல்ட்டு பார்க்கும் போதும் ப்ரிலிம்ஸ் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துடும், பட் மெயின்ஸுமே வந்துடும். ஆனால் இன்டர்வியூ அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து தேங்க்யூ ஃபார் அப்பியரிங். எனக்கு இவங்க பார்க்க மாட்டாங்க, நான் பார்த்து அதை எனக்கு வந்து கன்வே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட், இதையும் தாண்டி நம்ம இந்த டைம் கிளியர் ஆகிடுவோன்னு நம்பி ரிசல்ட்டு பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இவ்வளோ இயர்ஸ் ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் இப்போது கிளியர் ஆகியிருக்கிறது வந்து எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கிளியர் ஆனதை விட இவங்க கிளியர் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதை நான் ரொம்ப என்னோட சக்ஸஸாக நான் செலிப்ரேட் பண்ணுறேன் இங்கே. ஸோ இங்கே இருக்க எல்லாருமே வந்து இப்போ கிளியர் ஆனவங்க ஓகே, பட் இனிமேல் இந்த ஸ்டேஜில் நானுமே வந்து உட்காந்துருக்கேன் பின்னாடி நிறையா பேர்த்தோடைய சக்ஸஸ் மீட் வந்து கேட்குறதுக்காக. அப்போ வந்து நானுமே மோட்டிவேட் ஆகிட்டு போயிருக்கேன். இப்போது பின்னாடி இதே மாதிரி உட்காந்துருக்கீங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த ஃபீல்டை விட்டு எப்போவுமே போயிடாதீங்க. இந்த ஃபீல்டை விட்டு போனால் மட்டும்தான் சக்ஸஸ் இல்லை, பட் இந்த ஃபீல்டில் எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான சான்ஸ் வரும்போது கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவீங்க. இப்போ 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரிலாம் ஜஸ்ட்டில் போயிருக்கேன். நானுமே 3 டைம்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் எஸ்ஓவில். நானும் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கிளியர் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ மார்க்ஸில் போகுதே அப்படின்ட்டு. பட் ஆனால் அதையே மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க, ஏன்னா ஜஸ்ட் இவ்வளோ மார்க்ஸில் தான் போயிருக்கு. ஸோ அடுத்த டைம் வந்து நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே அந்த ஒரு ஹோப் விட்டுடாதீங்க. தயவு செஞ்சு இதை குவிட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஜாபோட மட்டுமே வெளியே போங்க. ஏன்னா இந்த இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப நிறையா பேர்த்துக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ராஜா சார் அவங்களெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. சுகேஷ் சார்லாம் இல்லைன்னா அந்த இன்ஸ்டியூட்டே கிடையாது. ஸோ எல்லாருமே நல்ல ஸ்டாஃப்ஸு, நல்ல அட்மாஸ்பியர், படிக்கிறதுக்கு ஸ்டடி ஹால். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து நான் கிளியர் ஆகும் போது லேப் கிடையாது, பட் இப்போ லேப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருமே கிளியர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ எல்லாருமே நீங்களும் கிளியர் ஆனதுக்கு அப்புறமும் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கிளியர் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உள்ளே வரீங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் நானும் பார்த்துருக்கேன். சார் சொன்ன மாதிரி ஒரு சர்வீஸை வந்து சர்வீஸாக பாருங்கள். நானுமே ஒரு சில பேங்க்குக்கு போயிருக்கேன், அங்கேயுமே வந்து ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இப்போ கிளியர் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு அங்கே ஜாபில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் கோவர்க்கர்ஸுமே வந்து ஒரு சிலர் வந்து ஹார்ஷாக நடந்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் கஸ்டமரை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த அட்வைஸ் மட்டும் நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன். சர்வீஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சேலரியை தாண்டி நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்துடும். ஸோ எல்லாருமே வந்து லைஃப்பில் பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.